மலையாள சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுற மம்முட்டி அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்ற செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது. அதனை பயன்படுத்தி ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா மம்முட்டி அவர்களுக்கு கேன்சர் இருப்பதாக ஒரு தகவல் வைரலாச்சு. அதனடுத்து பாத்தீங்கன்னா மம்முட்டி தரப்பு அதனை மறுத்து அறிக்கை ஒன்றையுமே வெளியிட்டிருந்தாங்க. சோ இவரை போலதான் பாத்தீங்கன்னா ரஜினி சாருடன் ஜெயிலர் படத்துல இணைந்து நடித்த சிவராஜ்குமார் அவர்களுக்கு அண்மையில் அவர் கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டாரு. அதன் பின்பு அவர் அதுல இருந்து மீண்டும் வந்து தற்போது படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. சோ ஆகையால மம்முட்டி அவர்களுக்குமே கேன்சர் இருக்கலாம் அப்படின்னு இந்த தகவல் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சது. ஆனால் மம்முட்டி தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்ததுமே ரசிகர்களும் பிரபலங்களுமே சற்று அடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா மம்முட்டி அவர்களுடைய உடல்நலம் சரியில்லாதது உண்மைதான். ஆனால் அவருக்கு கேன்சர் எல்லாம் கிடையாது அப்படின்ற அந்த அறிக்கைக்கு பிறகு பல பிரபலங்களுமே அவரை தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல்களுமே தெரிவிச்சாங்க. மேலும் சீக்கிரம் குணம் பெற வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சாங்க. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே முன்பு மம்முட்டி அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சாரு. இந்த நிலையில மம்முட்டி அவர்கள் வீடு திரும்பி விட்டாராம். தற்போது முழு உடல் தகுதியுடன் படப்பிடிப்புகள்ல கலந்து கொள்ள ரெடியாக இருக்காரா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மம்முட்டி அவர்கள் சூப்பர் ஸ்டாரை தொடர்பு கொண்டு நன்றியுமே தெரிவிச்சிருக்காரு. சோ மம்முட்டி அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே மணிரத்னம் இயக்கத்துல தளபதி அப்படின்ற படத்துல இணைந்து நடித்தாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.